ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச 11 சூப்பரான உணவுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதலாவது உணவு என்னென்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிக அளவில் காணப்படுது. பீட்ரூட்டில் சுமார் 518 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்குங்க. இது டிவியில் 11% ஆகும். இது வாழைப்பழத்தை விட குறைஞ்சபட்சம் 100 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் கொண்டு இருக்கு. ரெண்டாவதாக சக்கரவள்ளி கிழங்கு. ஊட்டச்சத்தோட அடிப்படையில் இவை பீட்டா கரோட்டின் அதுக்கப்புறம் பொட்டாசியத்தோட தினசரி பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பில் 16% கொண்டு இருக்குங்க. மூணாவதா சால்மன் ஃபிஷ். சத்துக்கள் நிறைஞ்ச சால்மன் ஃபிஷ்ல 154 கிராம் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு காணப்படுது. நீங்க தினமும் சால்மன் ஃபிஷ் எடுக்க முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்லை வீக்லி ஒன்ஸாவது சாப்பிடுங்க. அடுத்ததா தக்காளி ஜூஸ்ல கெஃபனால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கப் தக்காளி சாற்றில் 581 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்கு. இது டிவியில் இருக்கக்கூடிய 12% சொல்லலாம். இது வாழைப்பழத்தை விட 100 மில்லிகிராம் அதிகமாக இருக்கு. அடுத்ததா தர்பூசணி. விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆக்சிஜனேட்டர் லைகோஃபின் ஆகியவற்றோட சிறந்த மூலமா 2 ஸ்லைஸ் தர்பூசணி பார்த்து சாப்பிட்டீங்கன்னா 640 மில்லிகிராம் பொட்டாசியமும் தினசரி மதிப்பில் 14% பொட்டாசியமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக உலர்ந்த ஆப்ரிகாட். 4 ஒரு கப்பு உலர்ந்த ஆப்ரிகாட் பழத்தை சாப்பிட்றது மூலிமா 550 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து, 12.5 கிராம் டிவியில் இருக்கக்கூடிய சத்து உங்களுக்கு கிடைக்கிது. இது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியத்தோட அளவு 126 மில்லிகிராம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மாதுளையில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் காணப்படுது. நடுத்தர அளவிலான மாதுளையில் 666 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து நிரம்பி இருக்கு. இது டிவியில் 14% இருக்கும். இது வாழைப்பழத்தை விட குறைஞ்சபட்சம் 200 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் கொண்டிருக்கு. அடுத்ததாக தேங்காய் தண்ணி, அதாவது இளநீர் சொல்லலாம். புத்துணர்ச்சி கூட ஒரு பானம்னா அது தேங்காய் தண்ணினே சொல்லலாம். இந்த தேங்காய் தண்ணியில் வாழைப்பழத்தை விட அதிக அளவில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு. கார்போஹைட்ரேட் அப்புறம் ஸ்டார்ச் உள்ளடக்கத்துக்கு மட்டுமே அறியப்படக்கூடிய உருளைக்கிழங்குல பொட்டாசியம் சத்து அதிக அளவில் காணப்படுது. இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உணவுனே சொல்லலாம். இதில் 26% சத்து இருக்கு. அடுத்ததாக கருப்பு பீன்ஸ். அதிக புரதச்சத்து உள்ள கருப்பு பீன்ஸில் 480 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்கு. இது தினசரி மதிப்பில் குறைஞ்சபட்சம் 10% சொல்லலாம். கடைசி அவகேடா. சாலட்டில் ரொம்ப பிரியமாக எல்லாரும் சாப்பிட்றது சாலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவகேடா தான். அரை கப்பு அவகேடாவில் பொட்டாசியம் சத்து குறைஞ்சபட்சம் 360 மில்லிகிராம் காணப்படுது. இது வாழைப்பழத்தோட அதிகமாக காணப்படுதுன்னே சொல்லலாம். இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரீங்க, உங்களோட உடலில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொண்டு வர முடியும். இது மூலிமா உங்களோட உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோஸ்